உண்மையாலுமே நெத்தன்யாகு உயிரோட இருக்காரா இல்லையா? அதாவது அவர் மார்ச் 8 அன்னைக்கு கொல்லப்பட்டாருங்கிற செய்தி தான் எல்லா இடத்துலையும் வந்துச்சு. ஆமாம். அப்போ நம்ம 2-3 வீடியோஸ் பார்த்தோம், 5 விரல், அப்புறம் காஃபி சாப்பிட்ற மாதிரி. ஆமாம். அதை தாண்டி நேற்று ஒரு வீடியோ அவர் அவரே கொடுக்குறாரு, நான் உயிரோட தான் இருக்கேன். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஐ ஆம் அலைவ், யூ கேன் see it அப்படின்றாரு. ஐ ஆம் அலைவ், நான் உயிரோட தான் இருக்கேன், என்னை பாருங்க அப்படின்னு. இப்படி உயிரோடு இருக்கவன் ஒரு வீடியோ கொடுக்கணுமா? ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தா வந்துடும். நீங்கள் கூட போர்க்கால சமயத்தில் ப்ரெஸ் மீட் கொடுக்க பயப்படுறாருன்னு கூட எடுத்துக்கலாம். ஆனாலும் அவர் இன்னொரு வெளிநாட்டுக்கு போய் கூட ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் இறந்து போயிட்டாங்கிறதுக்கு நேற்று வந்த செய்தி முக்கியமானது. ஏதன் லெவின்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர். இந்த ஏதன் லெவின்ஸ் யாருன்னா அமெரிக்காவில் பிரபலமான ஒரு பத்திரிகையாளர். அவர் பல்வேறு நாடுகளுக்கு போர்க்களம் இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போரெல்லாம் அவர் லைவ் கவரேஜ் பண்ணவர். இதே இஸ்ரேல் ஹமாஸுக்கான சண்டையை நேரடியாக உள்ளே போய் காசாவுக்குலாம் போய் ரொம்ப உயிரை பணைய வச்சு விஷயங்களை வெளியே கொண்டு வந்தவர் தான் இந்த வார் கரஸ்பாண்டன்ட். ஆமாம், ஏதன் லெவின்ஸ். அவர் ஒரு நேற்று விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த நெத்தனியாவுடைய மகன் யாயிர் நெத்தனியாவு, அதாவது இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவுடைய மகன் யாயிர் நெத்தனியாகு, அவர் எப்பொழுதுமே சமூக வலைத்தளங்களில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியவர். ஓகே. இந்த போர் செய்தி, மற்ற செய்தி, ஒரு நாளைக்கு 10-15 பதிவுகளை போட்டு கொண்டிருக்க ஒரு நபர். அவர் மார்ச் 8 பதிவு போடலை, நல்லா தெரிஞ்சுங்க. அப்புறம் மார்ச் 15க்கு அப்புறம் இப்போ பதிவுகளை போடுறாரு. ஓகே. தொடர்ச்சியாக 7 நாட்கள் இவர் ஏன் பதிவு போடலை அப்படிங்கிற கேள்வியை இந்த ஏதன் லெவின்ஸ் எழுப்பியிருக்கார். அவருடைய இதை எடுத்து போட்டிருக்கார். அது என்ன காரணம் சொல்கிறாருன்னா, யூத மத வழக்கப்படி ஒருவர் இறந்து விட்டால் 7 நாட்கள் துக்கம் அனுஷ்டிப்பார்கள். அவர்கள் எந்த வெளி உலகத்துக்கும் வரமாட்டாங்க, வெளி உலகத்தோடு தொடர்பு வச்சுக்க மாட்டாங்க. அதனால்தான் மார்ச் 8 மார்ச் 15 வரை நெத்தனியாவுடைய குடும்பத்தினர் யாருமே வெளி உலகத்தோடு எந்த தொடர்பு இல்லாமல் இருந்தார்கள். இது மத வழக்கம் அப்படிங்கிறத எடுத்து போட்டிருக்கார். இப்போ இவர் கொல்லப்பட்டதுனால தான் இவர் யாயிர் நெத்தனியாகு இப்படி இருக்கார். நீங்கள் கூட கேட்கலாம், அது அவர் இஷ்டம் தானே. ஆனால் இதுக்கு இன்ன வரைக்கும் யாயிர் நெத்தனியாகு பதில் கொடுக்கல. ஓகே, நாங்கள் அதுக்காக இல்லை அப்படின்னு பதில் கொடுக்கல. இதை போட்டு என்ன சொல்கிறாருன்னா, அப்போ நெத்தனியாகு கொல்லப்பட்டிருக்கணும், அவர் இல்லை. ஓகே. அவருக்கு அடுத்த கட்டத்தில் இருப்பவர்கள் தான் இந்த போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்